When did World War II happen? 1939 to 1945, sir. Excellent. Okay, so this is how it has happened. So 1939 to 1945, and when the World War II ended, there was what was I now? Hitler, especially his rule was over. He died. And so the Holocaust fiction became very much popular. And there were many other types of fiction that was very much popular. To be more particular, we need some kind of postmodern touch. See, when World War One happened, 1914 to 1918, the problem was people were not able to come out from the from all the threats that they had. By nature they became vulnerable, and the reconstruction process took a lot of time. So that is how World War II also saw its aftermath. When World War II ended, many started lamenting over the loss that they have procured. So today we will be having a look at how these things happened. Okay. Are you visible, ma? Is it visible? Is my screen visible? Hello. Yes, sir. Thank you. Please be responsive. Everyone, okay? All right. So look, there is no heroism, no patriotism. Everything became sour. And the Labour government was formed under Clement Attlee. Okay. So Winston Churchill lost in the 1945 elections and Clement Attlee came to power. So then welfare state was reinstated and the government provided some welfare system. So these things happened. Okay, we need to know this alone. And then இந்த நாட்டுடைமைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, தேசிய மயமாக்குதல், அந்த மாதிரி பேங்க் கவர்மெண்ட் பேங்க்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாருங்க, ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட்னு ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகே. அப்புறமா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் நம்ம பார்க்குறோம், 2 வருஷம் கழிச்சு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம லாஸ்டா ஆண்ட ராஜா யாருன்னா ஜார்ஜ் த 6th. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எக்கனாமிக் கிரைசிஸ், அது கண்டிப்பா வரும். 1951 வரைக்கும் அட்லி இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் வந்துட்டாரு திரும்பவும். ஓகே, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் இனஃப். அப்பதான் மலையன் ரெபலியன் ஒன்று நடந்துச்சுப்பா. இந்த மாவ் மாவ் அப்ரைசிங் இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. இது ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ் வரும்போது இந்த மாவ் மாவ் அப்ரைசிங்னா என்னன்னா வார் இன் பிரிட்டிஷ் கென்யா காலனி. ஸோ கென்யாக்கும் அந்த ஃப்ரீடம் ஆர்மி, அதாவது ஒன்றும் இல்லைப்பா, இந்த சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டை ஆர்மி ஆள ஆரம்பிச்சிடும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இம்மிடியட்லி தேர் வில் பி அன் இன்டர்வென்ஷன் ஃப்ரம் ரெவல்யூஷனரி குரூப்ஸ். அந்த ரெவல்யூஷனரி குரூப்ஸ் என்ன செய்வாங்கன்னா, என் மக்களை நீ என்ன ஆள்றது ஆர்மிங்கிற பேர்ல அப்படின்னு ஒரு எதிர்ப்பு வருவாங்க. அவங்கள டெரரிஸ்ட்னு ஃப்ரேம் பண்ணி கவர்மெண்ட் லாபம் பார்க்கும். ஆனா அவங்க ரெவல்யூஷனரியா டெரரிஸ்டாங்கிறத காலம் தான் சொல்லும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ மாவு மாவுன்னு அவங்கள கூப்பிட்டாங்க. ஓகே. அந்த 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 ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஃபைட் பண்ணாங்கல்ல, அவங்க பேரு மாவு மாவுன்னு சொன்னாங்க ஆர்மிக்கு எதிராக. ஓகே. ஏன்னா கென்யாவை பிரிட்டன் பிடிச்சி வச்சிருந்ததுனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெவல்யூஷனரி குரூப்ஸ் வந்துச்சு. அதுக்கு பேர் மாவு மாவு அப்ரைசிங் 1963 நடந்ததாக முடிந்ததாக சொல்லப்படுது. அடுத்து மலையன் ரெபலியன். இது வந்து கம்யூனிஸ்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இதை பேக்ரவுண்டா வச்சு ஆந்தனி பர்கஸ் மலையன் ட்ரிலஜின்னு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? நான் கொஸ்டின் கேட்பேன் இடையில இடையில, நல்லா தெளிவா பாத்துக்குங்க. ஓகே. அப்புறம் சுவேஸ் கிரைசிஸ் இதெல்லாம் வந்து நடந்துச்சு. இது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ அதை அப்படியே ஸ்கிப் பண்றேன். ஸோ அடுத்து கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நேரா இங்க போயிடுவோம். சரியா? இது ரொம்ப முக்கியம். இந்த அம்மா ரொம்ப குரூஷியல்.
கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் அண்டர் மார்கரெட் தாட்சர். மார்கரெட் தாட்சர் வந்து 1979 டு 1990 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் த லாங்கஸ்ட் சர்வ்டு பிஎம் ஆஃப் த செஞ்சுரி. இத்தனை வருஷம் யாருமே இல்லை, 6 வருஷம் 5 வருஷம்னு இருந்தாங்க. பட் ஷீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ மேனேஜ் டு ரூல் ஃபார் 11 இயர்ஸ். அதுக்கப்புறம் இவங்களோட ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? தாட்சரிசம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது எல்லாமே இவ்வளோ நாள் நீங்க பார்த்துருப்பீங்க, கிளமெண்ட் அட்லிலாம் இருக்கும்போது என்ன செஞ்சாருன்னா, ஓகே தேசியமயமாக்குவோம், இந்த அம்மா எல்லாத்தையும் தூக்கி பிரைவேட் கையில கொடுத்துட்டு இருந்துச்சு. யார் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்ச்சர் ஸ்டடீஸோட கோரும் அதுதான். ஒரு விஷயத்த பிரைவேட்டைஸ் ஆக்குறாங்கன்னா அவன் நமக்கு த்ரெட்டுன்னு அர்த்தம். அது யாரா எந்த ரூலரா இருந்தாலும் பிரைவேட் கையில பிரைவேட் கையில கொடுத்துறாங்கன்னா ரிஸ்க்னு அர்த்தம். இண்டஸ்ட்ரீஸ், லேபர் மார்க்கெட், இவங்க எல்லாத்தையுமே ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதனால கொஞ்சம் இவங்களை வந்து பயங்கரமாவே மோசமா பேசியிருக்கிறாங்க. தாட்சரிசம் பத்தி நிறைய நாவல்ஸ் எழுதப்பட்டிருக்கு. யாராவது ஒருத்தர் ரீட் பண்றீங்களா இந்த 3 ஒர்க்க? கமான், குயிக்கா ரீட் பண்ணுங்க. கமான் ரீட். 3 பேர்ல யாராவது ஒருத்தர். Alas Their Grace 1982, Janine 1984, Martin Samus Money 1984, Malcolm Branbury's Cut 1987. Title refers to her policy of cutting public expenditure. எந்த அளவுக்கு கிண்டல் அடிச்சிருக்காங்க பாருங்க. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கன்னு சொன்னது கட் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு மல்கம் பிராட்பெரி. மார்டின் ஏமிஸ்ங்கிறவரோட அப்பா வந்து பெரிய ரைட்டர், கிங்ஸ்லி ஏமிஸ். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அப்புறமா கேட்பேன். மார்டின் ஏமிஸோட மணி, அலஸ்டேர் கிரேயோட ஜெனைன். ஓகே, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மற்ற 4 ரீட் பண்ணுங்கப்பா. David Lodge's Night's Work 1988, Monica Alice Brick Lane 2003, Alan Hollinghurst The Line of Beauty 2004, Jade Smith NW 2012. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யார் யார் எழுதியிருக்கா, என்னென்ன ஏரியாவில் எழுதியிருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். சரியாமா? டேவிட் லாட்ஜ் எல்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க, ஏதாவது ஒரு ரூட்ல அவன் வருவான். இவனை நம்ம டீட்டெயில்டா உள்ள பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தாட்சரிசம் பத்தி அவன் என்ன ஒர்க் எழுதியிருக்கான். நைஸ் ஒர்க். மோனிகா அலியோட பிரிக் லேன், ஆலன் ஹாலிங்ஹர்ஸ்டோட த லைன் ஆஃப் பியூட்டி, ஜாடி ஸ்மித் NW. இது வந்து NWங்கிறது அந்த ஒர்க்கோட நேம். 2012. ஜாடி ஸ்மித் வந்து ரொம்ப குரூஷியல். ஒயிட் டீத்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு. பட் NW தான் தாட்சரிசம் பத்தினது. ஹோலோகாஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ்ட்விச் கேம்ப்ஸ்ல ஜூஸ் என்னென்ன பாடுபட்டாங்கிறத எழுதியிருப்பாங்க. அதுல 3 இருக்கு. யாராவது வாசிங்க. வாட் ஆர் த 3 ஒர்க்ஸ் அண்டர் ஹோலோகாஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ஃபேமஸ். சமான். The Diary of Young Girl 1947 by Anne Frank, The Night Trilogy 1960 by Elie Wiesel, Sophie's Choice 1979 by William Citron. ஸ்டைரன். ஓகே, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டைரி வந்து ஃப்ராங்கா எழுதணும், அதையும் நம்ம சுதந்திரம் அன்னைக்கு தான் எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்டு வந்து வீசல் வரும், அதனால நைட்டு வீசல். இப்படிதான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். சரியா? இந்த நைட் ட்ரிலஜி பை எலி வீசல். அடுத்து சோஃபீஸ் சாய்ஸ். சோஃபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அதனால ஸ்டைரன். ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் படிக்க முடியும். சரியா? ரிலேட்டபிளா படிச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஹோலோகாஸ்ட் ஃபிக்ஷன். ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் எஸ்பெஷலி வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டாங்க, பட் ஒரு ரீமேக்கிங் மாதிரி இருக்கும். ஹிஸ்டரி ஒரு மாதிரி இருக்கும், இவங்க அதை ரீமேக் பண்ணி ரீமிக்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. யார் யார் பண்ணியிருக்கா வாசிங்க பார்ப்போம். வாசிக்கிறதோட நன்மை என்னன்னா கண்டிப்பா மனசுல நிற்கும். இனிவான் மாத்தி மாத்தி ரீட் பண்ணுங்க.
fiction that self-consciously gives a treatment of history, not only passively reflecting history but making and remaking history. ம் A.S. White's Position 1990, Salman Rushdie Midnight Children 1981, Shame 1983, B.S. Naipaul Presence of Suppressed Histories, Nobel Citation 2001, Hilary Mantel Wolf Hall 2005, Bring Up the Bodies 2012. வெரி குட், தேங்க்யூ. ஸோ இங்க பாருங்க, ஏஎஸ் பயட்டோட பொசஷன், இதுக்கு தான் ஐ திங்க் புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். அடுத்து சல்மான் ரஷ்டியோட மிட் நைட் சில்ட்ரன் தெரியாத ஆளே இருக்க முடியாது. ரொம்ப 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 முக்கியமான ஒர்க். இதுல இருந்து கொஸ்டின் வர நிறைய சான்ஸ் இருக்கு. இந்தியன் லிட்ரேச்சர்னாலே மிட் நைட் சில்ட்ரனை கடந்து உங்களால போக முடியாது. ஓகே, 1981 வாங்காத அவார்டே கிடையாது. புக்கர் ஆஃப் புக்கரு, மேன் புக்கரு, எல்லா அவார்டையும் வாங்கி குமிச்சது. ஷேம் அப்படிங்கிறது 1983ல, அதுவும் ஹிஸ்டரியை அப்படியே ஐ திங்க் ஷேம் வந்து இந்தியன் பாகிஸ்தானோட இதை வச்சு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஞாபகம் இருக்கு, செக் பண்ணுவோம். விஎஸ் நைபால் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாரு. ஸோ நோபல் பிரைஸ் வாங்கும்போது அவரோட சைட்டேஷன் என்னன்னா, பிரசன்ஸ் ஆஃப் சப்ரஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ், அதுக்காண்டி தான் அவருக்கு நோபல் பிரைஸே கொடுத்தாங்க. நீ வந்து தோண்டி கடந்த எல்லாத்தையுமே நீ பேசினதுனால தான் உனக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்படுது அப்படின்னு விஎஸ் நைபாலுக்கு சொன்னாங்க. ஹிலாரி மேண்டல் ஒரு நல்ல ரைட்டர், ஆனா அவங்க புக்கர் பிரைஸ் வாங்கினது எதுக்கு தெரியுமா? வுல்ஃப் ஹால் அண்ட் பிரிங் அப் த பாடிஸ், இந்த ரெண்டுக்குமே வாங்கியிருப்பாங்க. ஐ திங்க் இது வந்து ஹென்ரியோட காலம். யாரு தெரியுமா? நம்ம குவீன் எலிசபெத் இருக்காங்களா, ஷேக்ஸ்பியர் பீரியட்ல, அவங்க அப்பா ஹென்ரி த 8. அந்த ஆளுக்கு வந்து 6 ஒய்ஃப். அந்த டைம்ல நடந்த கதையை பத்தி சொல்லியிருப்பாங்க ஹிலாரி மேண்டலோட வுல்ஃப் ஹால்லையும் பிரிங் அப் த பாடிஸ்லையும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போ we will see them in detail. ஓகே, ஸோ இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். நான் மறுபடியும் சொல்றேன், ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனாக அப்படியே இருக்காது, கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்பானுங்க. அடுத்து பிரிட்டிஷ் ஃபிக்ஷன். ஸோ இதில் வந்து போஸ்ட் கலோனியல், இது வரைக்கும் வந்து நீங்கள் ஆல்ரெடி மாவ் அப்ரைசிங் பார்த்தீங்களா, 1963ல முடிவுக்கு வந்துச்சு. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, அப்ரைசிங்லாம் நிறைய இருந்துச்சுல. ஸோ போஸ்ட் கலோனியல் ஃபிக்ஷன் வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஒரு இடத்த ஆண்டுட்டு ஒருத்தன் போயிடுவான், பட் அந்த ஆண்டுட்டு போனவனோட ட்ரேசஸ் வந்து இட் வில் பி தேர். ஸோ இன் ஆர்டர் டு ட்ரேஸ் இட் பேக் ஆர் த ஐடென்டிட்டி கிரைசிஸ் தட் தே ஆர் ஃபேஸிங், தீஸ் ஃபிக்ஷன்ஸ் வேர் மோர் evident. So it is what stood as, reflecting the lives of those who were affected by colonization. அவங்களோட ட்ராமா, அவங்களோட ஆஃப்டர் மேத் எல்லாம் பத்தி பேசுறது. சரி, இப்ப பாருங்க என்னென்ன ஒர்க் இருக்கு இதுல. யாரோ ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. விஎஸ் நைபால். A House for Mr. Biswas 1961, Salman Rushdie, The Moor's Last Sigh 1995, Hanif Qureshi, The Buddha of Suburbia 1990, Ben Okri, The Famist Road 1991, Hari Kunsru, The Impressionist 2003. சரி, ரொம்ப குரூசியல்மா. எல்லாருமே முக்கியமான ரைட்டர்ஸ். நான் இப்ப காட்டுற எல்லாருமே இம்பார்ட்டன்ட். எந்த ரூபத்துல கொஸ்டின் வரும் நமக்கு தெரியாது. ஓகே, விஎஸ் நைபாலோட ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ், சல்மான் ரஷ்டியோட த மூர்ஸ் லாஸ்ட் சை. சல்மான் ரஷ்டி ஏற்கனவே நம்ம அங்கே பார்த்தோம் ஹிஸ்ட்ரிஸ்லையும், அங்கேயும் வந்து மிட் நைட் சில்ட்ரனும் ஷேமும் பார்த்தோம். இதே இது போஸ்ட் கலோனியல் கான்டெக்ட்ல வேணும்னா த மூவ்ஸ் லாஸ்ட் சை. ஹனீஃப் குரேஷியோட த புத்தா ஆஃப் சப்பர்பியா. பென் ஆக்ரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டர் பென் ஆக்ரி, இவர் ஒரு ஆப்பிரிக்கன். பென் ஆக்ரியோட த ஃபேமிஸ்ட் ரோடு. அப்புறம் ஹரி குன்சுரு த இம்ப்ரெஷனிஸ்ட், இதெல்லாம் முக்கியமான ஒர்க்ஸ். விஎஸ் நைபாலோட ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ் ரொம்ப முக்கியம். மோகன் பிஸ்வாஸ்னு ஒருத்தர் இருப்பான். அந்த கதையை நான் இப்போ சொல்ல விரும்பல, பட் நம்ம விஎஸ் நைபால் பார்க்கும்போது கண்டிப்பாக அவரோட ஸ்டோரியை ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். ஓகே, ஸோ வில் மூவ் ஃபாதர். விமென்ஸ் ரைட்டிங். விமென் ரைட்டிங்க்கு எந்த குறையுமே இல்லை. யார் அந்த 5 பேர் மட்டும் வாசிங்க பார்ப்போம். ஹெட்டிங் மட்டும் வாசிங்க யாராவது, டைட்டில் மட்டும், யாரெல்லாம் ரைட்டர்ஸ் மட்டும். Angela Carter, Margaret Drabble, Doris Lessing, Iris Murdoch, Faye Weldon. ஸோ இவங்கெல்லாம் முக்கியமான ரைட்டர்ஸ். இதுல வந்து டாரிஸ் லெஸ்லிங் வந்து இன்னர் ஸ்பேஸ் அவுட்டர் ஸ்பேஸ்ன்னு எழுதியிருக்காங்க. அவங்க ரொம்ப குரூஷியல். த கோல்டன் நோட் புக்னு ஒன்று எழுதியிருப்பாங்க, ரொம்ப முக்கியமான ரைட்டர்.
அது போக ஆஞ்சலா கார்ட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உல்ஃப் ஃபால் அண்ட் பிரிங் அப் த பாடிஸ். ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஆனால் விமன் ரைட்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அடுத்து போஸ்ட் மாடர்ன் ரைட்டர். போஸ்ட் மாடர்னாலே நீங்க நான் முதல்ல சொன்னேன், ஹோலோகாஸ்ட் மாதிரியே இன்னொரு ப்ராமினண்டான தீம் போஸ்ட் வேர்ல்டு வார் டூல. அது என்னன்னா போஸ்ட் மாடர்னிசம். போஸ்ட் மாடர்னிசம்ல மெட்டாஃபிக்ஷன் பத்தி, எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டைல் பத்தி, இன்டர்டெக்சுவாலிட்டி பத்தி, மெனி மீனிங்ஸ் இன்டர்பிரேஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். மேஜிக்கல் ரியலிசம், இது ஒன்றும் இல்லை, ரியலிஸ்டிக்காவே போற மாதிரி சொல்ற ஃபேண்டசி. நமக்கு ஒரு மாதிரியான ஒரு சர்ரியல் இமேஜ் கொடுக்கும். நம்ம ரியாலிட்டியில இருக்கோமா இல்லை ஃபால்ஸா இருக்கோமா அப்படிங்கிறதே நமக்கு தோண ஆரம்பிக்கும். இது நிறைய பேர் எழுதுனாங்க. அடுத்து சயின்ஸ் ஃபிக்ஷன். சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து நியூக்ளியர் வெப்பன், அப்போகேலிப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது ஏதோ ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வருது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் வந்து வந்துச்சு. ஸோ இது வேண்டாம், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு குரூப்பை பற்றி பார்ப்போம். நியூ அப்போகேலிப்ஸ் போயட்ரி. இவங்களை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் சொல்லுங்க, இயர் என்ன இயர்? வேர்ல்டு வார் டூவோட இயர். வெரி குட். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? இவங்க ஒன்றும் இல்லை, இவன் ஒரு குரூப் ஆஃப் போயட்ஸ்பா, வேற ஒன்றும் இல்லை. சரியா? இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, இந்த இருக்கான அந்த ஹென்ரி ட்ரீஸ், ஜேஎஃப் ஹென்ரி, இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஆந்தாலஜி எடிட் பண்ணியிருப்பானுங்க. அதே மாதிரி கொஞ்சம் டிஹெச் லாரன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ஓகே, இல்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, இதுல ஒரு முக்கியமான ரைட்டர், இதோட மெம்பர் டிலன் தாமஸ். டிலன் தாமஸ் ஒரு பெரிய ரைட்டர். இந்த இருக்கு பாருங்க, இந்த பாருங்க. என்னால முடிஞ்சா மார்க் பண்றேன், மார்க் பண்ண முடியல. இந்த இருக்கா டிலன் தாமஸ். டிலன் தாமஸ். ஸோ இவர் ரொம்ப முக்கியமான ஆள். மற்ற ஆள்லாம் விட்டுருங்க, மற்ற ஆள் பார்க்க கூட வேணாம். ஸோ டிலன் தாமஸ் அந்த அப்போகேலிப்ஸ் போயட்ரியில ரொம்ப குரூசியலான ஆளு. அது போக டிஹெச் லாரன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிலன் தாமஸ். ஸோ டிலன் தாமஸ் வாஸ் born in ஸ்வான்சி, சவுத் வேல்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் வாய்ஸ்ல எழுதுவாரு. ஏன்னா இவர் ஒரு நியூ அப்போகேலிப்ஸ் போயட். அது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இவர் எழுதினது வந்து 18 போயம்ஸ். 20 வயசா இருக்கும் போதே 18 போயம் எழுதின ஒரே ஆள் டிலன் தாமஸ் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ், இது வந்து ஒரு கலெக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 போயம்ஸ்னு ஒன்று எழுதினாரு 20 வயசுல. அப்புறம் அவரோட கலெக்ஷன் ஒன்று இருக்கு, டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ். அப்புறம் பிபிசிக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரா வேலை பார்க்காரு. நீங்க ஒன்று கேட்கலாம், அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்தாரு பிபிசிக்கு வேலை பார்த்தாருங்கிறது இல்லாமா முக்கியம் அப்படிம்பீங்க. கேட்பான், சில நேரம் கேட்பான். அப்புறம் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு, அதெல்லாம் ஓகே ரைட்டா. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பாருங்க, இவன் வந்து சோஷியல் கிரிட்டிக், ரொம்ப ஒரு பெரிய கிரிட்டிக் தான் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி கிறிஸ்டியன் மித்து, டீப் விஷன் இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் நமக்கே தெரியும் இவர் அப்படித்தான் அப்படின்ட்டு. ஓகே, டிலன் தாமஸோட ஒர்க்குக்கு போயிடுவோம். இவரோட ஒர்க்கை மட்டும் எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ரீட் பண்ணுங்க. Fernhill Best Poem in October, written on his 30th birthday. Other famous poems: Do Not Go Gentle into the Good Night, and Death Shall Have No Dominion. Under Milk Wood, delightful radio play. Collection of short stories. The Map of Love, 1939. Portrait of the artist as a young dog, 1940. 10 short stories. Chronically the days of his youth. ஓகே, இவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்து போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் டாக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யங் டாக்னு வந்துச்சுன்னா அது டிலன் தாமஸ். டாக் டிலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யங் மேனுன்னு வந்துச்சுன்னா அது ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஜேம்ஸ் தான் மனுஷன், அதனால மேனுன்னு வந்தா ஜாய்ஸ், டாக்னு வந்தா இவர் டிலன் தாமஸ். ஓகே, போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் டாக் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். 10 ஷார்ட் ஸ்டோரி இருக்கு. மேப் ஆஃப் லவ்ங்கிறதும் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். இவரோட ரேடியோ பிளே என்னது? ரேடியோ மில்க்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் மில்க் வுட். டு நாட் கோ ஜென்டில் இன்டு தட் குட் நைட், ரொம்ப 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 முக்கியமான போயம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ன் ஹில் தான் இவரோட பெஸ்ட் போயம்.
ஃபர்னில் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன வயசுல நான் சந்தோஷமா இருந்தேன், இப்போ நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பாரு. வேற ஒன்றும் இல்லை. நாஸ்டாலஜிக் மெமரிஸ். இந்த நாஸ்டாலஜியா தொல்லை தாங்க முடியாது. ஸோ அவங்க ஆண்ட் ஃபார்முக்கு போயிருப்பாரு, அங்கே போய் அதெல்லாம் யோசிச்சு அழுதுகிட்டு இருப்பாரு. அடுத்து போயம் இன் அக்டோபர். நான் ஆல்ரெடி சொன்னேன், டெத் அண்ட் என்ட்ரன்ஸுங்கிறது ஒரு போயட்ரி கலெக்ஷன். அந்த கலெக்ஷன்ல ஒன் ஆஃப் த போயம்ஸ் தான் போயம் இன் அக்டோபர். அப்புறம் அவர் 13வது சாரி 30வது பிறந்த நாள்ல இருக்காரு மனுஷன். ஒரு வாக்கு போலான்னு முடிவு பண்றாரு. வெதர் மாறுது, சட்டென்று மாறுது வானிலை மாதிரி அவர் போய்கிட்டு இருக்காரு. அது அப்படியே வேல்ஸ் பக்கமா போகும்போது அவரோட பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகுது. ஓகே, இப்ப நான் வந்து என்னத்த வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நல்லாவே இல்லை அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு. ஒரு மெய்யழகன் மூவி பார்த்த மாதிரி இருக்கும், போயமின் அக்டோபர். சரி, அடுத்தது வந்து டெத் அண்ட் ஃபேம். ஸோ இவர் நிறைய ரீட் பண்ணுவாரு, தனிப்பாருன்ட்டு இவர் இறந்ததுக்கு அப்புறம் கதையா விடுவானுங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட வேணாம். சரியா? அடுத்தது வேர்ல்டு வார் டூ போயட்ஸ். ஒரு சில போயட்ஸ் இருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ வி வில் மூவ் ஆன். ஓகே, நெக்ஸ்ட் த மூமெண்ட். நியூ அப்போகேலிப்ஸோட இயர் சொல்லுங்க பாப்பா, யாரா ஒருத்தர். எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் நியூ அப்போகேலிப்ஸ் இருந்துச்சு? டக்குன்னு சொல்லணும். நியூ அப்போகேலிப்ஸோட இயர் என்ன? என்ன இவ்வளவு லேட் பண்றீங்க? வேர்ல்டு வார் டூவோட இயர் தானே? ஐ தாட் யூ வில் ரிமெம்பர். 1939. அதுல முக்கியமான ரைட்டர்னு நான் சொன்னது யார? ஒரே ஒரு ஆளை தான் சொன்னேன். அவரை பத்தி தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். Who is he? Dylan Thomas. வெரி குட், டிலன் தாமஸ். ஸோ ரைட், அடுத்து இதே மாதிரி இந்த நியூ அப்போகேலிப்ஸ் இருந்தாங்கல்ல, அதே மாதிரி மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு லிட்ரரி ஜேர்னல் உண்டு. இது கேட்பாங்கம்மா, யார் யார் எந்த ஜேர்னலோட அசோசியேட்டட்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டிரான்சென்டென்டலிசம்னு ஒரு குரூப் இருந்தாங்க எங்க அமெரிக்கால. அவங்க ஜேர்ம் அப்படின்னு ஒரு நாவல், ஒரு ஜேர்னல் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ப்ரீ ராஃபலைட் பிரதர்ஹுட்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களும் ஒன்று வச்சிருப்பாங்க. சாரி சாரி சாரி, ப்ரீ ராஃபலைட் பிரதர்ஹுட் தான் ஜேர்மு. டிரான்சென்டென்டலிஸ்ட் வந்து டயல், டிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்சென்டென்டலிஸ்ட் வந்து டயல். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க அவங்களுக்குன்னு சொந்த சொந்த ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. ஓகே, அதை மாதிரி இந்த மூவ்மெண்ட் பயிலுக வச்சிருந்தது ஹாரிசான். ஓகே, அதை சுற்றி தான் எழுதிட்டு இருந்திருக்கானுங்க. இது ஒரு ஆந்தாலஜி இருந்திருக்கு, நியூ லைன்ஸ் அண்ட் போயட்ஸ் ஆஃப் த 50s ரெண்டு எழுதியிருக்கானுங்க, அவ்வளோதான் போதும். இதில் யார் யாரெல்லாம் அசோசியேட்டட்னா, பிலிப் லார்கின், இந்த ஆள் ஒரு லைப்ரரியன், இவரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து தாம் கன், ஜென்னிங்ஸு, இவங்க எல்லாம் கொஞ்சம் குரூசியல். இது ஒன்றும் இல்லப்பா, இது நீங்கள் ரொம்பலாம் போட்டு டீப்பாக போவேனா. அடுத்து டிஜே என்ரைட். இவர் வந்து எஃப்ஆர் லூயிஸோட ஸ்டூடெண்ட், அதனாலயே ஸ்க்ரூட்டினியில நிறைய எழுதியிருப்பார். ஸ்க்ரூட்டினிங்கிறது ஒரு ஜேர்னல் பை எஃப்ஆர் லூயிஸ், அவர் கான்ட்ரிபியூட் பண்ணது, அதனால அவரோட ஸ்டூடெண்டான இவரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நீங்க எஃப்ஆர் லூயிஸ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது யாருக்காவது தெரியுமா? எஸ் ஆர் நோ? எஸ், எஃப்ஆர் லூயிஸ் பிளேஸ் an No, important sir. part in new. தேங்க்யூமா. இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் நியூ கிரிட்டிசிசம். ஓகே, நியூ கிரிட்டிசிசம்னா என்னன்னு பின்னாடி பார்ப்போம், சரியா? ஸோ அவரை பேரை மட்டும் இப்போ நம்ம எல்லாம் கோத்ரூ பண்றதா என்ன நினைக்கிறீங்க, பின்னாடி டீட்டெயில்டா பார்ப்போம். அதனால ரிவிஷன் மாதிரி தான் இது. அப்போ தெரியணும், எங்கேயோ பார்த்தோம் அப்படின்னு. இப்போ டிஜே என்ரைட் பத்தி பார்ப்போமா? டிஜே என்ரைட் வந்து நிறைய ஆந்தாலஜிஸ் எழுதியிருக்காரு, நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு, ரைட்டா? அது மட்டும் போதும். பிலிப் லார்கின், நம்ம லைப்ரரியனுக்கு வருவோமா? இந்த ஆளு ஒரு முக்கியமான ரைட்டருமா. இவர் வந்து 2 நாவல்ஸ் எழுதியிருக்காரு, என்னெல்லாம்? ஜில்லு, கேர்ள் இன் வின்டர். ஸோ அதே மாதிரி ஜாஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ற வேலையும் பார்த்துருக்காரு. அப்புறம் இங்க பாருங்க, அட்வைஸ் தி கிங்ஸ்லி ஏமிஸ் ஆன் ரைட்டிங் லக்கி ஜிம், அ நாவல் ஏமிஸ் டெடிகேட்டட் டு லார்கின். லார்கின் சொல்லி தான் கிங்ஸ்லி ஏமிஸ் வந்து லக்கி ஜிம் எழுதியிருக்காரு. லக்கி ஜிம்ங்கிறது கிங்ஸ்லி ஏமிஸ் எழுதின நாவல்.
அந்த நாவல் பெரிய சக்சஸும் ஆச்சு. அதுக்கு காரணமே பிலிப் லார்க்கின் தான். இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த கிங்ஸ்லி எமிஸை இதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணேன். எப்போ? வேர் டிட் ஐ இன்ட்ரடியூஸ் பிலிப் லார்க்கின்? சாரி, கிங்ஸ்லி எமிஸ். யாராவது ஒருத்தர் ஞாபகம் வச்சு சொல்றீங்களான்னு பார்ப்பேன். நான் ஒரு இடத்துல சொன்னேன், இவர் பையனும் இவங்க அப்பாவும் பெரிய ஆளு, இப்ப பையன் எழுதுறான் அப்படின்னு சொன்னேன். உங்க பையன் பேர் என்ன? நோ ஐடியா. மறந்துட்டீங்களா? தாட்சரிசம்ல பார்த்தோம். மணி. அந்த ஒர்க் எழுதுனது யார்? தெரியலையாப்பா? மார்டின் ஏமிஸ். இவங்க அத்த பையன். ஓகே. அடுத்தது லார்க்கினோட போயட்ரி கலெக்ஷன் பார்ப்போம். நார்த் ஷிப்ல லார்க்கின் போயிருக்காரு. ஸோ நார்த் ஷிப் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் லெஸ் டிசீவ்டு. லெஸ் டிசீவ்டு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நார்த் ஷிப், லெஸ் டிசீவ்டு. இது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? ஷேக்ஸ்பியரோட ஒரு பிளே உண்டு. அதுல ஆர்ஃபீலியா சொல்லுவா, ஐ வாஸ் த மோர் டிசீவ்டு. அங்கிருந்து தூக்கி தான் நம்ம ஆளு லெஸ் டிசீவ்டுன்னு வச்சிருக்காரு. அதே மாதிரி 2 3 போயம்க்கு இவர் ரொம்ப ஃபேமஸ். அதுல பார்த்தாலே தெரியும். விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ். ஒரு ட்ரெயின்ல போவாரு, அது ஹல்ல இருந்து லண்டன் வரைக்கும் போவாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ். ஆம்புலன்சஸ் வந்து லோன் ஏஜ், வயசான காலத்தை பத்தி கொஞ்சம் பேசியிருப்பாங்க. சரியா? அடுத்து சர்ச் கோயிங். சர்ச் கோயிங் வந்து ஒரு சர்ச்சுக்கு போவாரு, எம்டியா இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இது எப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஓகே. கலெக்ஷன் பாக்ஸ்ல ஒரு அணா 5 ரூபா அந்த மாதிரி போடுறாரு. 6 pence அதை போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்வாருன்னா, எனக்கு இந்த இடத்துல நான் ஏன் இருக்கணும், எனக்கு என்ன இந்த இடம் என்ன பண்ணியிருக்கு, ஒண்ணுமே பண்ணல, சர்ச்சுக்கு நான் ஏன் வரணும் அப்படின்ட்டு டவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஓகே. ஸோ அதே மாதிரி ஓகே, இந்த ரிலீஜியனே இல்லைன்னா நம்மெல்லாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சு பார்க்காரு. அப்புறமா கடைசி போக 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 வெறுப்பே விருப்பமா மாதிரி நல்லபடியா இருப்பாரு. ஓகே. அதே மாதிரி ஒன்னே ஒன்று முடிப்பாங்க. ஹியூமனிட்டி வந்து எப்பவுமே சீரியஸான கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த சீரியஸான கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் நம்ம ரிலீஜியன் பக்கம் தான் திரும்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது நீங்க ஏத்திஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தாலும் சரிதான், நமக்கு பேச தெரிலன்னு எடுத்தாலும் சரிதான். ஓகே. So far, sir, shall I ask you some questions? Are you ready, guys? Are you ready? Given is guys. Are you ready? ஏன் ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? வாட் இஸ் த ரீசன்? Yes, sir. வெரி குட். பவி? நியூ Yes, sir. Okay, good. First question. Diary of Anne Frank எழுதினது யார்? அதை எழுதினதும் ஆன் ஃப்ராங்க் தானே? ஆன் ஃப்ராங்க். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which cultural studies writer was critical of Thatcherism?
Stuart Hall. Stuart Hall. Hall. Okay. So next question. ஓகே, நைட் தாட்ஸ் யாரோட ஒர்க்? இதுவும் ஹோலகாஸ்ட் பத்தினதான். நைட் என்ன வரும்னு சொன்னேன்? Only Weasel. டீசல். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ரோட் அ ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ்? இவர் தான் நோபல் பிரைஸ் வாங்கினாரு. எதுக்காக? சப்ரஸ்ட் ஹிஸ்டரிஸ் V.S. சொன்னதுக்காக. Naipaul. விஎஸ் நைபால். வெரி குட். ஹூ ரோட் மிட் நைட் சில்ட்ரன் இன் விச் இயர்? Salman Rushdie in 1981. வெரி குட். சல்மான் ரஷ்டி 1984. 81. Who wrote Wolf Hall and Bring Up the Bodies? ஈஸி தான். Hilary Mantel. ஹில்லாரி மேண்டல். வெரி குட். ஓகே, நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். அது ரொம்ப ஈக்குவேஷன்ல கேட்டதான்னு தெரியல. ரைட்டு. வேண்டாம், ரொம்ப குழப்பம், அதை விட்டுருவோம். ஓகே, ஹூஸ் poetry collection is Deaths and Entrances? Dylan Thomas. Very good. Who wrote Ambulances? Ambulances. Going, wedding. Who is it? Who is it? Philip. இப்பதான் பார்த்தோம். Philip Larkin. லார்கின். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஓரளவு கிளியரா இருக்கா? ஷால் வி கண்டினியூ? டொனால்ட் டேவி இவன் ரொம்ப குரூசியல்லாம் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். எலிசபெத் ஜென்னிங்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. இவங்க ஒன் ஆஃப் த மூமெண்ட் போயட்ஸ். மூமெண்ட் போயட்ஸ் யாரெல்லாம் பாருங்க? பிலிப் லார்கின். ஒருக்கா சொல்லிருங்கப்பா, அந்த 3 பேர் பேரை சொல்லிருங்க, நான் அப்பதான் மனசுல நிற்கும். யாரெல்லாம் அந்த மூமெண்ட் போயட்ஸ்? Philip Larkin, Kingsley Amis, and Tom Gunn. வெரி குட். ஸோ அந்த 3 பேர் போக எலிசபெத் ஜென்னிங்ஸ். சரியா? கன்னு, ஏமிஸ், லார்கின், ஜென்னிங்ஸ். அதே மாதிரி இவ வந்து மேரேஜே பண்ணல அண்ட் சில்ட்ரனுக்கும் நிறைய எழுதியிருக்காங்க. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன வாக்கு சொல்லியிருக்காங்கன்னு. யாராவது ஒருத்தர் ரீட் பண்ண முடியுமா? A Way of Looking 1955. Song for a Birth or a Death 1961. Confessional Tone and Savage View of Life. Recoveries 1964. Conscience and Nervous Breakdown and its Aftermath. The Mind Has Mountains 1966. Her Aslim Experiences. The Animals Arrival 1969. ஆஹ் இது மட்டும் போதும். அதாவது A Way of Looking, Song for a Birth or a Death. ஸோ இது வந்து கொஞ்சம் குரூஷியல். அடுத்து வந்து ரெக்கவரிஸ், இது வந்து நர்வஸ் பிரேக் டவுன். மைண்ட் ஆஸ் மவுண்டன்ஸ் வந்து அசைலம் எக்ஸ்பீரியன்சஸ். அசைலம்னா என்னன்னு தெரியுமா? பிடிச்சி தனியாக போட்டுருவாங்க, அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள வைப்பாங்களா, மேட் பீப்புளெலாம் அந்த மாதிரி.
அப்புறம் த அனிமல்ஸ் அரைவல் இதெல்லாம் வந்து ஜென்னிங்ஸோட ஒர்க்ஸ். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, சும்மா ஒருக்கா அப்படியே படிக்கும் போதே 2 வாட்டியா படிக்கணும், அவ்வளவுதான். மனப்பாடம் மட்டும் போயிட்டே இருக்கணும், சரியா? ரொம்ப போட்டு முட்டக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் டாம் கன். இவங்க எல்லாருமே மூவ்மெண்ட் போயிடுச்சு, இப்பதான் பார்த்தோம். அதே மாதிரி இவரும் வந்து கொஞ்சம் மோசம், ஒரு ஒரு சோகமான கேரக்டரு. ஓகே, மோஸ்ட் ஃபேமஸ் கலெக்ஷன் வந்து த மேன் வித் த நைட் ஸ்வெட். இது மட்டும் பார்த்துக்கோங்க, எய்ட்ஸ் ரிலேட்டட். இது யார் எழுதியிருக்கான்னு கேட்க சான்ஸ் இருக்கு, தாமஸ் கன். ஓகே, அடுத்தது டெட் ஹியூக்ஸ். டெட் ஹியூக்ஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவரோட ஒய்ஃப் யாருன்னு தெரியுமா யாருக்காவது? நாலாவது லைன்ல அவனே கொடுத்துட்டானோ? யாரை மேரேஜ் பண்ணியிருக்காருமா? Sylvia Plath. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த அம்மாவை பத்தி? Yes, sir. என்ன கேள்விப்பட்டீங்க? நல்ல விதமாவா? யார் அவர்கள்? அவங்களும் ஒரு போயட்டு தான், பட் என்ன செஞ்சாங்க? ஷி டுக் ஹர் லைஃப், suicide. ஓகே, இந்த ஆளு டெட் ஹியூக்ஸ் வந்து ஒரு அனிமல் போயட்டு, பிலாசபி பேசிட்டு திரிவாரு. அவங்க ஒய்ஃபை நான் சாவ போறேன்னு தெரியும். நல்ல ஜோடியில. ஓகே, போயட்டு, டிரான்ஸ்லேட்டர், எடிட்டரு. இவர் சில்வியா பிளாத்த கல்யாணம் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க, த ஹாக் இன் த ரெயின். த ஹாக் இன் த ரெயின். அப்புறம் நிறைய கலெக்ஷன் எழுதினாரு, க்ரோ, உல்ஃப் வாட்சிங், ஒரே அனிமல்ஸ் பேரா வரும். இவர் அது வந்தாலே இவர் தான். லூப்பர் கால். ஸோ இது எல்லாமே இவர் தான், கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணே. லூப்பர் கால், ஹாக் இன் த ரெயின், க்ரோ, உல்ஃப் வாட்சிங், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் த பர்த்டே லெட்டர்ஸ். இது வந்து ப்ரோஸ் போயம்ஸ். சில்வியா பிளாத் மேல இருந்த காதல் வயப்பட்டு எழுதுனது. அது மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாரு. ஓகே, நிறைய குழந்தைங்களுக்காண்டியும் நிறைய எழுதியிருக்கிறாரு. ஷேக்ஸ்பியர் அண்ட் த காடஸ் ஆஃப் கம்ப்ளீட் பீயிங். இது ஒரு லிட்டரரி கிரிட்டிக் ஒர்க். அங்கே பாருங்க மேலே ஜோடி எப்படி இருக்குன்னு, நல்லா தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட் பீயிங். அண்ட் அதுக்கு பிகேம் போயட் லாரியேட் இன் 1984. அதுவும் வாங்கியிருக்காரு, எல்லா விதமான இதுவும் பண்ணியிருக்காரு. ஓகே, இஸ் அன் அனிமல் போயட்னே பேர் வாங்கினாரு. அதில் ஒரு ஒர்க் பார்ப்போமா, த தாட் ஃபாக்ஸ். அதாவது நைட் உட்காந்து தனியாக எழுதிக்கிட்டு இருக்காரு, அப்போ கிளாக்கோட சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த இமேஜினேஷனுக்குள்ள போறாரு, அந்த பேஜை பார்த்துட்டு. அப்புறம் வந்து ஓகே, இந்த இமேஜினேஷன் நம்மளை என்னெல்லாம் பண்ண போதோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு blank பேஜை பார்க்குறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அது விண்டோ ஆகுது, ஸ்கை ஆகுது, ஃபாரஸ்டோட டார்க்னஸ் ஆகுது. அதாவது என்னன்னா அந்த பேஜ் மூலமா உலகத்தை பார்க்குறாரு, அவ்வளோதான். அப்போ ஒரு ஃபாக்ஸ் வருது. ஓகே, அப்புறம் அந்த அன்கான்ஷியஸ்லேயே இருக்கிறாரா. அப்போ அந்த ஃபாக்ஸு, இவர் மெட்டஃபாரிக்கல் ஃபாக்ஸ் தான், சும்மா மனசுல நினைச்சிட்டு எந்தையோ கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, டூ ஐஸ் have a movement that now and again, now and now and now sets neat prints into the snow. அதாவது ஸ்னோல போதான் அந்த ஃபாக்ஸை டிஸ்கிரைப் பண்றாரு. ஓகே, அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியில வந்து ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி இமேஜினேஷன் முத்தி போய் இருக்கு. ஓகே, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. டில் வித் சடன் ஷார்ப் ஹாட் ஸ்டிங்க் ஆஃப் ஃபாக்ஸ் இட் என்டர்ஸ் த டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட். அப்புறம் கடைசியில வந்து ஒரு அது வந்து டார்க் ஹோல், அவரோட மண்டைக்குள்ள தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த ஃபாக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, அண்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அது வந்து அதோட மார்க்கை வச்சுட்டு தான் போயிருக்கு. ஓகே, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒருத்த இமேஜின் பண்றான்னா அவனுக்கு வந்து அது பழசை ஞாபகப்படுத்தும், தன்னோட ரூட்ஸை ஞாபகப்படுத்தும். அதே நேரத்துல அது வந்து கிரியேட்டிவ் சென்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. தாட் ஃபாக்ஸ் யாருக்காவது கஷ்டமா இருக்கா? இல்ல shall I move on? Shall I move on பா? Yes, sir. தேங்க்யூப்பா, தேங்க்யூ, வெரி குட். பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருக்கிறீங்க. ஹாக் ரூஸ்டிங். ஹாக் ரூஸ்டிங் வந்து லூப்பர் கால்ல இருக்கு, அதுல ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஹாக் இருக்குல்ல, அது வந்து என்ன செய்யும், அட்டாக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ரைட், அதோட இன்ஸ்டிங்டே அதுதான். அது கொஞ்சம் ஈகோ அதிகம். ஓகே, இது எல்லாமே எனக்காக படைக்கப்பட்டதுன்னு மேலே பறந்துக்கிட்டு இருக்கும் ஜாலியா. ஓகே, அதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து நேச்சர் எவ்வளோ மோசமானதுங்கிறத, அதாவது இப்போ நம்ம வந்து ஹாக்கை தப்பு சொல்ல முடியாது. ஹாக் வந்து அப்படி சாப்பிடுதுன்னா அதோட நேச்சர் அப்படி. இன்னைக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்கள பார்த்து தப்பா பேசுறதோ அதெல்லாம் ரொம்ப காமன் ஆயிட்டு.
பட் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், வி ஆர் born வித் சச் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ். அது வந்து காமன். இந்த மாதிரி லாஜிக்கலி யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதே தான் இவரும் சொல்றாரு. நேச்சர் வந்து சம்டைம்ஸ் குரூவல் அப்படிங்கிறாரு. ஏன்னா நேச்சரோட எண்ணமே அப்படிதான். நீ ஒருத்தனை சார்ந்து தான் இன்னொருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், ரைட்? ஸோ அத மாதிரி இருக்கு. ஸோ அதாவது அந்த ஹாக் என்ன சொல்லுதுன்னா, எதுவுமே மாறல, அதோட லைஃப் வந்து இப்படியே தான் இருந்திருக்கு. ஓகே, மர்சிலஸ் கில்லர், நான் வந்து எல்லாருக்கும் டெத்து கொடுப்பேன், உன் தலையை வெட்டிடுவேன், அப்படி இப்படின்னு அது சொல்லிட்டு தெரியுது. அப்புறம் கடைசியில வந்து ஹாக் வந்து நேச்சரா மாறிடுது. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து சீமஸ் ஹீனி போயிருவோம் நேரா. இவ்வளவு நேரம் நம்ம மூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோமா? மூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ்ல யாரெல்லாம் பார்த்தோம்? டெட்யூக்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் எலிசபெத் ஜென்னிங்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த நைட் ஸ்வெட் இருக்கானே கன்னு, அவனை பார்த்தோம், ரைட்? இப்ப சீமஸ் ஹீனி. சீமஸ் ஹீனி வந்து போயட், டிரான்ஸ்லேட்டர், ப்ரொஃபஸர். டெத் ஆஃப் இவர் கொஞ்சம் கேட்பாங்கம்மா, இவர் வந்து ஒரு இது முடிச்சவர் தான். நான் இவரை சீனின்னு ஞாபகம் வச்சிருந்தேன். ஓகே, நான் படிக்கும்போது என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், அப்படியே கக்கிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் டெத் ஆஃப் அ நேச்சுரலிஸ்ட். ஸோ நேச்சுரல் ஹீனே அப்படின்ட்டு ஏதோ ஹனியா ஏதோ ஒன்று வச்சு ஞாபகம் வச்சிருந்தேன். ஸோ டெத் ஆஃப் அ நேச்சுரலிஸ்ட், நோபல் பிரைஸ் 1995. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேட்டட், அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டிரான்ஸ்லேட்டட் பியோவுல்ஃப் இன் 1999. பியோவுல்ஃப்னா என்ன தெரியுமா இருக்காது? எனிவன்? கண்டிப்பா நீங்க பிஏ இங்கிலீஷ் கிராஸ் பண்ணீங்கன்னா பியோவுல்ஃப் கிராஸ் பண்ணாம இருக்க முடியாத. ஹெல்த் கிளாஸ்லலாம் கவனிச்சிங்களா? பியோவுல்ஃப் சும்மா சீரியஸா தெரியாதா? Home. இல்லையாம்மா? ஓகே, பியோவுல்ஃப் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்ட் இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட ஒரு எபிக். இது வந்து ஒரு சண்டை, ஒரு மான்ஸ்டருக்கும் ஒரு ஆளுக்கும் உள்ள சண்டை தான். அது ஒரு ராஜாவாவாரு. அப்புறம் பல வருஷம் கழிச்சு அதோட அம்மா வந்து பழி வாங்கும். ஸோ கிரெண்டல்னு ஒரு மான்ஸ்டர், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு 1999. இவர் வந்து அயர்லாண்டுக்காரருங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஐரிஷ் ஸ்மெல் இருக்கும் அவரோட ஒர்க்ஸ் எல்லாத்துலயுமே. ஐரிஷோட ஆக்சென்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, அண்ட் 2 பிளே எழுதியிருக்காரு பேஸ்ட் ஆன் சோஃபக்ளீஸ். அப்புறம் ஃபேமஸ் போயம்ஸ் பாருங்க, டிகிங், இது கொஞ்சம் குரூஷியல். டால் அண்ட் மேண்ட், இவரோட ஒர்க்கை பாக் போயம்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்? சீமசீனியோடத. அதாவது அந்த பீட் பாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விவசாயம் நடக்கிற இடத்துல அந்த ஒரு கொத்து கொத்தா காய்ச்சிக்கிட்டு நிற்கும்ல, அந்த அது எப்படி சொல்ல, இந்த பொட்டேட்டோலாம் இருக்குல்ல, அந்த வேர்ல இருந்து வர்றது, அந்த மாதிரி சாஃப்ட் மட்டி கிரவுண்ட் அயர்லாண்ட்ல பிறந்திருக்காரு. அந்த இடத்துலயே வளர்ந்ததுனால அது எல்லாத்தையும் பார்த்து 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 இப்படியே ரிலேட்டடாவே எழுதுவார். இப்ப டிகிங் பாருங்களேன், போயம் வித் an இமேஜ் ஆஃப் த poet பென் இன் த ஹேண்ட். ஒன்றும் இல்லை, பெண்ணை வச்சுக்கிட்டு ஒரு போயட் எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஏதோ சத்தம் கேட்குது, டிகிங் சத்தம். அவங்க அப்பா டிக் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அவங்க அப்பா இறந்து 20 வருஷம் ஆகுது, பட் ஸ்டில் அந்த டிகிங் சவுண்ட் கேட்குற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நாஸ்டால்ஜியா. அப்புறம் பாக்லேண்டு. பாக்லேண்ட் வந்து ஏர்லியஸ்ட் பாக் போயம். பாக் போயம்ஸ் எழுதுவாருன்னு சொன்னேன் தெரியுமா? ஸோ மித்து தான். அடுத்து டால் அண்ட் மேன், அதாவது ஆர்ஹெஸ்க்கு போய் டால் அண்ட் மேனோட ரிமைன்ஸை பார்த்துட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, அவனோட கிரைம் எல்லாம் போர்ட்ரே பண்ற மாதிரி. அப்புறம் வந்து ஒரு ஃப்ராக் ஸ்பானை பார்க்குறாரு டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட்ல. ஸோ சைல்ட்ஹுட் இன்னசென்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. எல்லாரும் இந்த பழசாகணும், நான் குழந்தையாகணும்னு எழுதுறானுங்க. அது எப்படி குழந்தையாவானுங்க? ஓகே, ஸோ இது வந்து ஹீனியோட 4-year old பிரதர் கிறிஸ்டபர் இறந்ததுக்காக தான் மிட் டேர்ம் பிரேக் எழுதியிருக்கிறாரு. ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்தது வந்து ஆண்ட்ரூ மோஷன். இந்த ஆளு கொஞ்சம் குரூஷியல், ஏன்னா இவர் வந்து போயட் லாரியேட்டா இருந்திருக்காரு இந்த 1999 to 2009. இதுதான் ரொம்ப முக்கியம்ப்பா. ஆண்ட்ரூ மோஷன் 1999 to 2009 வரைக்கும் இதே போயட் லாரியேட்டா ஒரு போயட் இருந்தாருன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அது யார்? அது கரெக்டா சொல்றீங்களான்னு பாப்போமா? ஒரு போயட்டுக்கு நான் சொன்னேன் இவர் போயட் லாரியேட்டா இருக்காரு. ஹூ இஸ் இட்? யார் அவரு? யார் அவரு? 1984 அவர் இருந்தாரு அப்படின்னு சொன்னேன். ஹூ இஸ் இட்?
டெட் Ted Hughes. டெட்யூக்ஸ் மறக்கக்கூடாது சரியா பழச. ஓகே. அதுக்கப்புறம் இவனுக்கு ஆண்ட்ரூ மோஷரை பத்தி நீங்க அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ரொம்ப உங்களை குழப்ப வேண்டாம்னு பாக்குறேன். ரைட். நான் சொல்ற ரைட்டர்ஸை மட்டும் படிச்சா போதும். ஓகே. வெண்டி கோப் இதுக்கு முன்னாடி ஒரே ஒருக்கா கேட்டிருக்காங்க. நான் ஆனா சொல்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் ரொம்பலாம் போக வேண்டாம். நான் சொல்றத நல்லா கவனிங்க. ரொம்ப போக வேண்டாம். வெண்டி கோப் வந்து மேக்கிங் கொக்கோ ஃபார் கிங்ஸ்லி எம்ஸ்னு ஒன்று எழுதிட்டா சீரியஸ் கன்சர்ன்ஸ். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். முதல் 2 வாக்கு மட்டும் படிச்சுக்கோங்க. வெண்டி கோப். கர்டிஸ்லாம் கேட்கலாம், ஆனா ரொம்ப போட்டு நம்ம முண்டை வேணாம். கேரல் அண்ட் டஃபி இப்போ ரீசெண்டா ரொம்ப கேட்குறாங்க. இவங்க ஏன் ஃபேமஸ் சொல்லுங்க பாப்பா. இவங்க எப்போ போயிட்ல ரேட்டா இருந்திருக்காங்க? இவங்க ஒரு குயர் என்ன லெஸ்பியன் பாருங்க. எப்போல இருந்து எப்போ வரைக்கும்? 2009 to 2019. அப்போ 1999 இருந்து 2009 வரைக்கும் இருந்தது யாரு? ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ மோஷன் மறந்துடக்கூடாது. ஓகே. ரைட். இப்போ கேரல் அண்ட் டஃபி ஃபர்ஸ்ட் எல்ஜிபிடி ஃபர்ஸ்ட் உமன். இந்த ரெண்டுமே இவங்க தான். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட போயட்ரி கலெக்ஷன் கண்டிப்பா பாத்துக்கோங்க. கேக்குறாங்க இப்போ ரீசெண்டா இவங்கள ரொம்ப கேக்குறாங்க. ஸ்டாண்டிங் ஃபீமேல் நியூட், த அதர் கண்ட்ரி, த வேர்ல்ட்ஸ் ஒய்ஃப், த ராப்சர், இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நிறைய பிளே எழுதியிருக்காங்க. டேக் மை ஹஸ்பண்ட். தெரியுதா உங்களுக்கு? இவங்க எழுதுனது ஃபுல்லாவே இது மாதிரி குவேர் ஐடென்டிட்டி உள்ளதா இருக்கும். லிட்டில் விமன், பிக் பாய்ஸ். சரியா? டாரத்தி வேர்ட்ஸ்வர்த்ஸ் கிறிஸ்மஸ் பர்த்டே, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாங்க. வேர்ல்ட்ஸ் ஒய்ஃப் எழுதுறதெல்லாம் பாருங்க ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும். வேர்ல்டோட ஒய்ஃப், டேக் மை ஹஸ்பண்டு, வேர்ட்ஸ்வர்த், டாரத்தி வேர்ட்ஸ்வர்த்தோட பர்த்டே ப்ரெசென்ட், வேர்ல்டோட ஒய்ஃபா, ஸ்டாண்டிங் ஃபீமேல் நியூடு, இந்த மாதிரி ஒரு மார்க்கமா வந்துச்சுனாலே அது இவங்க தான். ஓகே. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேட்க வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் சொல்லிடுறேன். ஓகே. கிளென் மேக்ஸ்வெல்லாம் வேணாம். நம்ம நேரா வேற இதுக்கு போயிடலாம். ஓகே. உங்களை ரொம்ப நான் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ டிராயிங் ரூம் காமெடி ஸ்ட்ரெயிட்டா இங்கே ஜம்ப் பண்ணிடுவோம். வி வில் டீல் வித் இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பிகாஸ் இப்போ நான் எடுத்தேன்னா இது பெரிய டாபிக். ஸோ நியல் காவாட இவங்களோடதெல்லாம் நான் இன்னைக்கு இந்த இதில் முடிச்சிடுறேன். ஓகே. ஆல் ரைட். ஸோ இப்போ வந்து ஐ வாண்ட் யூ ஆஸ்க் யூ சம் கொஸ்டின்ஸ் 2 or 3. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடிமா? 2 or 3 கொஸ்டின்ஸ் மட்டும். Yes, sir. வெரி குட். Who was the Nobel laureate from 1999 to 2009? Andrew Motion. Okay. Who wrote Standing Female Nude, Take My Husband? Carol. Carol and Duffy. Okay. Who wrote Nice Work? இது பழசுல இருந்து கொஞ்சம் கிண்டி கேக்குறேன். முன்னாடி நம்ம பார்த்தோம். கொஞ்சம் யோசிங்க. வேணா ஆப்ஷன் தரட்டா? ட்ரை பண்றீங்களா? Mm. ஓகே. டேவிட் லாட்ஜா, கிங்ஸ்லி எமிஸா? லக்கி ஜிம்னு ஒரு ஒர்க் இருக்கு, நைஸ் ஒர்க்குன்னு ஒரு ஒர்க் இருக்கு. இந்த ரெண்டும் யார் யார் எழுதுனா? நான் கொடுத்த அந்த 2 ஆப்ஷனோட மேட்ச் பண்ணுங்க. David. எதுமா? லக்கி ஜிம் யார் எழுதுனா? கிங்ஸ்லி எமிஸ். லக்கி ஜிம் யார் சொல்லி எழுதுனா? அவரு யாரோட தூண்டுதலின் பேர்ல லக்கி ஜிம் எழுதப்பட்டது? கிங்ஸ்லி எமிஸ் எழுதுனதுக்கு ஒருத்தர் தூண்டி விட்டாரு. அது யார்?
நீ எழுது மச்சி அப்படின்னு சொன்னது யார்? பிலிப். பிலிப் கரெக்டா சொல்லிருங்க அப்ப லைப்ரரியன். லார்கின். சரி, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க பண்ண முடியுமா? Will you do it?